V-shaped recovery. Okay, first V-shaped recovery na enna? புரியல. Quick relief from what? V-shaped recovery na your growth is here, you have a sudden downfall, quick recovery, and you're going back. You are not recovering more than your past performance. இது V-shaped recovery. சரியா? Just இப்போ ஒரு shape of recovery கேட்டுட்டாங்களா? அப்போ what is the topic that you should learn? இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன டாபிக் லேர்ன் பண்ணணும்? இது ஒரு கொஸ்டின் 2021ல வந்து கொஸ்டின். அப்போ கோவிட் இருந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் V-shaped recovery வந்திருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது 2021 இப்ப ரெலவென்ட் இல்லை, இப்ப V-shaped recovery இல்லைன்னு தெரியும். ஆனா இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன டாபிக் லேர்ன் பண்ணிட்டு வரணும்? டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி ஒரு டாபிக் இருக்கா? டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி, K-shaped, stagflation. இப்ப சர்ச் பண்ணுங்க இமிடியேட்டா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரெக்கவரின்னு சர்ச் பண்ணுங்க. டெல் மீ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரெக்கவரி. இல்ல உங்ககிட்ட எக்கனாமிக்ஸ் இது இருந்துச்சுன்னா பாருங்க, புக் இருந்துச்சுன்னா பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே வேணாம் எனக்கு. இந்த கொஸ்டின் நான் கொடுத்தது யூ ஹேவ் டு லேர்ன் ரிகார்டிங் த டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி. மெயினா K-shaped ரெக்கவரினா என்னன்னு பாருங்க. ஏன்னா UPSC takes questions from here. If they have asked one particular type of recovery, there is a possibility that they can ask another type. என்ன டைப் ஆஃப் ரெக்கவரி? K-shaped. K-shapedனா என்ன? கரெக்டா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, டயக்ராம் என்ன? K-shaped recoveryனா பேசிக்கா என்னன்னா, ஒரு செக்டர் இஸ் கெட்டிங் பெட்டர் பூஸ்டட், the other sector is not getting. டிக்ளைன் ஆனது ரெண்டு தான் டிக்ளைன் ஆச்சு. ஆனா அந்த டிக்ளைன்ல இருந்து ஒரு செக்டர் has gone up even more. அந்த ஒரு செக்டர் மேல போனனால கண்ட்ரி ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது. பட் there are many sectors which have not recovered it. இப்ப கோவிடுக்கு அடுத்தே வந்து we can even say India experienced a slight K-shaped recovery. E-commerce ஜாஸ்தி ஆயிருச்சு. கரெக்டா? E-commerce has seen a huge jump. Digital services has seen a huge jump. Service sector has seen a huge jump. ஆனா domestic manufacturing இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா it is coming to pace. Okay, but retail shops, informal business எல்லாம் has come down. அந்த செக்டர்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. Hospitality sector has not grown up. இந்த வருஷம் தான் hospitality sector is getting back. Tourism sector மேலேயே வரல. V-shaped recovery னா என்ன? கீழே டிக்ளைன் ஆச்சு, திருப்பி மேல வந்துருச்சு தானே. 2021ல மேல வந்துருச்சு. ஆனா 2021ல டூரிசம் செக்டர் மேல வந்துச்சா? இல்ல. புரியுதா? இதுதான் K-shaped recovery. வேற என்ன ரெக்கவரி இருக்கு? இது எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸ்ல வருமே. இது டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி. Z-shaped recovery. கரெக்ட். சொல்லுங்க, என்ன புரிஞ்சு? Z-shaped recoveryல என்ன புரிஞ்சு? Z-shaped recovery என்னன்னு பாருங்க. பாத்தீங்களா? Z-shaped recovery என்னன்னு பாத்தீங்களா? புரிஞ்சா புரியலையா? சொல்லுங்க, என்ன புரிஞ்சோ சொல்லுங்க.
சடன் டிக்ளைன், பிக் ரைஸ், அண்ட் தென் திருப்பி கீழே வந்து நார்மல் லெவலுக்கு போயிடும். Z shapedங்கிறது you're going, you have a sudden incline, you have a steep incline, and then you're coming down and going in the normal. இது Z shaped recovery. அதாவது ஒரு கண்ட்ரியோட வால்யூம் ஜிடிபி இருக்குல்ல, ஜிடிபி இப்படி போயிட்டு இருக்கு, ஜிடிபி கம்மி ஆகுது, திடீர்னு அதுக்கப்புறம் அந்த பூம் கிடைக்குது இல்ல, திருப்பி நீங்க இது வந்து ஃபேஸ் ஆஃப் ரெசெஷன், ரெசெஷன்ல இருந்து திருப்பி இன்ஃபிளேட் ஆகுது ஜிடிபி. இன்ஃபிளேட் ஆகுறது பழைய லெவலையோட ஜாஸ்தியா போய் அதுக்கப்புறம் இறங்கி இட் இஸ் கோயிங். வேற என்ன ரெக்கவரி இருக்குன்னு பாருங்க. வாட் ஆர் யூ ஷேப்ட் ரெக்கவரி. The decline is slighter, the incline calmer. L-shaped recovery. போறோம், டிக்ளைன் ஆகுது, அதுக்கப்புறம் you get stagnant. பெர்மனண்டா அந்த கேப்பை இன்னும் you cannot, அந்த ரெசெஷன் கேப்பை திருப்பி ஃபுல்ஃபில் பண்ண முடியல. புரியுதா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி என்னென்னங்கிறது புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்து உங்களுக்கு ஒரு எல் ஷேப்டோ, ஜெட் ஷேப்டோ, யூ ஷேப்ட் இந்த மாதிரி எது கேட்டாலும் will you be able to write? PYQs இப்படிதான் you have to approach. ஏன்னா இப்ப நான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன் வி ஷேப் ரெக்கவரின்ட்டு, எத்தனை பேர் பாத்தீங்க அது 2021 கொஸ்டின்? எல்லாருமே ஆன்சர் பார்த்திருப்பீங்க. ஆனா அது 2021 கொஸ்டின் எத்தனை பேர் பாத்தீங்க? 2021 நடந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இப்ப ரெலவெண்டா இருக்குமாங்கிறத யோசித்தீங்களா யாராவது? எல்லாருமே ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கீங்க வி ஷேப் ரெக்கவரிக்கு. நான் அந்த ஆன்சரை பத்தி இப்ப டிஸ்கஸே பண்ண போறது இல்ல, ஏன்னா அது இப்ப ரெலவெண்டே இல்ல. புரியுதா? எனக்கு இங்க நீங்க படிச்சு தர வேண்டியது டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி, PYQவை எப்படி அனலைஸ் பண்ண, எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது இதுதான். ஏன்னா வி ஷேப் ரெக்கவரி அப்ப நடந்தது, அந்த பர்டிகுலர் இயர் நடந்தது, ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ 2023 பாத்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரி எல்லாம் இல்ல, இந்தியா இஸ் இன் ஸ்கோப் ஆஃப் growth. சரியா? சோ நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து வி ஷேப் ரெக்கவரி நமக்கு அப்ளையே ஆகாது. பட் இங்க வாட் யூ ஹேவ் டு லேர்ன் இஸ், இப்போ இந்தியா என்ன ஷேப் ஆஃப் எக்கனாமிக் இதுல போயிட்டு இருக்கு இந்தியா. கோவிடுக்கு அப்புறம் இந்தியா ஹஸ் grown where there is also another shape which I forgot. போயிட்டு டிக்ளைன் ஆவறீங்க, டிக்ளைன் ஆயிட்டு you go up and then you go stagnant. இல்லைன்னா you have also sudden fall இருக்கும், but the rise is very steady. இது எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்கு, I forgot. Fall is very sudden, but அந்த rise வந்து ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். It will take a time for you to come back. புரிஞ்சா? இந்த டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி எல்லாம் இட் இஸ் வெரி பேசிக். யூ வில் ஹேவ் இட் இன் சங்கர் கணேஷ்ல இருக்கான்னு தெரியல. சங்கர் கணேஷ்ல இல்லையா? சங்கர் கணேஷ்ல இல்ல. திஸ் வில் பி பேஸ்ட் ஆன் இந்தியன் என்சிஆர்டி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டில இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டில இருக்கு. இல்லாம வராது, இவ்வளவு பேசிக்கான கொஸ்டின் வராது. தீஸ் ஆர் அண்டர் த பேசிக்ஸ் இந்த ரெக்கவரி. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு நோ, இது வந்து இன்னொன்னு யூ ஹேவ் டு வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் யூ ஹேவ் டு நோ அபவுட் த கர்வ்ஸ். லாஃபர் கர்வ்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கிற அது இன்னொரு கர்வ் வரும். ஸோ தேர் ஆர் 3 or 4 types of curve which have been given in the macroeconomics book. அந்த கர்வ் பத்தி எல்லாம் படிச்சுக்கணும். ஸோ PYQ அனாலிசிஸ்ங்கிறது இவ்வளவுதான். என்ன எதை பத்தி கேட்டிருக்காங்க, so what are the possibilities that I can get it this year, right? Laffer curve பத்தி படிச்சுக்கோங்க. and there is a curve which is linking employment and the GDP rate. Tax elasticity, tax demand பத்தி there is one curve. I guess that is Laffer curve. Tax elasticity, tax demand பத்தி வரதா Laffer curve நினைக்கிறேன். அதுக்கப்புறம் you have 1 or 2 things. so இந்த curves பத்தி படிச்சுக்கோங்க. note this point down and you can learn about what are the curves available in economics. பேசிக்கா எல்லாமே நம்ம படிக்க தேவையில்லை. நீங்க இப்போ நிதின் சிங்கானா, ரமேஷ் சிங் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய கர்வ்ஸ் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. என்சிஆர்டில இருக்க பேசிக் அது படிச்சீங்கன்னா போதும். UPS is not going to ask question from ரமேஷ் சிங் or நிதின் சிங்கானியா. ரமேஷ் சிங், நிதின் சிங்கானியா இதெல்லாமே எக்கனாமிக்ஸ் எல்லாமே நமக்கு இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். கொஸ்டின்ஸ் என்சிஆர்டில இருந்து தான் வரும். என்சிஆர்டில கேஷேப் ரெக்கவரி இருக்கும் கன்ஃபார்ம்.
V-shaped recoveryங்கிற டேர்ம் கண்டிப்பா NCERT இருக்கும், இருக்கிறதுனால தான் அது கேள்வி வந்திருக்கு. Or else it should have been somewhere in the editorial. இந்த ரெண்டு சோர்ஸ் இல்லாம they will not ask the question. அதனாலதான் editorials important. Editorials இந்த மாதிரி புது வேர்ட் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகலாம். சம் டைப் ஆஃப் ரெக்கவரி இந்த எக்கனாமிக் டைம்ஸ்லாம் வந்து இந்தியா வந்து இப்ப என்ன ஃபேஸ்ல இருக்கு, இன்ஃபிளேஷன்ல இருக்கா, இல்ல ஸ்டாக்ஃபிளேஷன்ல இருக்கா, ரெசெஷன்ல இருக்கா, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்ன, எக்ஸ்ட்ரீம் இன்ஃபிளேஷன் நியர்லி 100,000 times of the rate. ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ரீசெண்டா யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா? ஸ்ரீலங்கா, இன்னொன்னு வெனிசுவேலால வந்து ஹைப்பர் இன்ஃபிளேஷன் இருந்துச்சு. ஓகே, so these are the recent examples. so இத எப்படி क्वेश्चन வரும்னா, வெனிசுவேலால நடந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்ன, வெனிசுவேலாக்கு என்ன இம்பாக்ட், நார்மலா ஒரு ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரி எப்படி இம்பாக்ட் ஆகும், क्वेश्चंस இப்படி தான் வரும். புரிஞ்சா? சோ இந்த क्वेश्चनல இருந்து நமக்கு கிடைச்ச அவுட்புட் என்ன, what are the types of recovery and also you have to learn about what are the types of curve. புரிஞ்சா? இந்த क्वेश्चனுக்கு ஆன்சரே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, இட் இஸ் irrelevant.